டேய் குட்டி பையா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலையா? நான் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மாமா, இது என்னோட ஃப்ரெண்ட் விக்கி. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க இதை இங்க வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ்? அம்மாவும் வீட்ல இல்ல வெளிய போயிருக்காங்க, இல்லனா அவங்க கிட்ட இத கொடுத்திருப்பேன். கவலைப்படாத, உன்னுடைய செல்லம் என்னுடைய செல்லம். நான் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடு. வாங்கடா வாங்கடா செல்லம். எப்படி இருக்கீங்க? பை மாமா. பாய். பத்துலு, இந்த எலி எதெல்லாம் விரும்பி சாப்பிடும்? எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னால நான் என்ன எலி பண்ணையா வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு எலி கண்டிப்பா சமோசா சாப்பிடும்னு நினைக்கிறேன். வா, நம்ம மண்டைய கடைக்கு போய் சமோசா வாங்கி கொடுக்கலாம். எலி சமோசா சாப்பிடுமா சாப்பிடாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். பூனை கண்டிப்பா எலியை சாப்பிட்டுரும். ஜாக்கிரதை. பூனை தாண்டவராயா? பாக்ஸர் அண்ணாத்த, நீங்க உங்க பூனைய கூட்டிட்டு போயிடுங்க, இல்லனா அது எங்க எலிய காலி பண்ணிடும். அட, பூனை கிட்ட இருந்து எலியை எவ்வளவு நாளைக்கு காப்பாத்துவீங்க? என்னோட கிட்டி ரொம்ப ஷார்ப்பு. ஒரு நாளைக்கு உங்க எலியை பிடிச்சி ஒரே முழுங்கா முழுங்கிடும். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பத்துலு, அவன் கிடக்குறான். நீ வா, நம்ம மண்டைய கடைக்கு போய் சூடா டீ சாப்பிட்டு சமோசா சாப்பிட்டு வரலாம். போலாம் போலாம். அம்மா, இத பார், மரியாதையா சொல்றேன், எலியை ஒண்ணும் பண்ண கூடாது. மீறி ஏதாவது பண்ண அப்புறம் நடக்கிறத வேற. என்ன அந்த தடி தாண்டவரா என்கிட்ட இருக்கிற தைரியத்துல என் எலியை சாப்பிட வரியா? உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா இங்க? ஏய், என் பூனையை என்னடா பண்ண சொல்லு. அது ஒண்ணு இல்ல, உங்க பூனைய பத்தி பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். ஜோக் அடிக்கிறியா? எனக்கும் ஜோக்குனா ரொம்ப பிடிக்கும். இப்ப நானும் ஒரு ஜோக் அடிக்கட்டுமா? இந்த என்னடா என்ன முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? பத்துலு, ஃபாலோ மீ. நான் வந்துகிட்டு இருக்கேன். வெரி குட், அப்படிதான் வரணும். இந்த பாழா போன பூனை நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. மோட்டோ ஏதாவது செய் மோட்டோ. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? அது ஏதாவது சொல்லு. ஐடியா. வந்துரு மோட்டோ. பூனை, பாய் பாய். அங்க பாரு, அடுத்த வண்டியில வருது. ஓ, எங்க இருந்து மரியாதையா போ. இங்க பாரு பூனை, நீ மட்டும் இந்த பக்கம் தாவி வந்தா உன் கதை கந்தலாயிடும். அப்படியே ஓடி போயிடு. கேர்ஃபுல். ஏய், மிஸ் பண்ணிராத மோட்டோ. இந்தா போடு. போடு. இந்தா இப்படி போடு. அப்படி போடு. அப்படி போடு. போடு. இப்படி போடு. ஜஜக் லஞ்சக் லஞ்சக் லஜக் லஜக். அடே மோட்டோ, அங்க போட்டுடா. ஆஹா. ஏய் போல குட்டி, போயிட்டு வா, போயிட்டு வா. ஆஹா, சிங்கம் சார், இந்த எலிய அந்த பூனை கிட்ட இருந்து காப்பாத்துங்க. தயவு செஞ்சு பூனையை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ளுங்க. அட மோட்டு, இந்த பூனை கொட்டி அரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் சட்டத்துல இடமே கிடையாது. வேணும்னா நான் உங்களை பூனை கிட்ட இருந்து காப்பாத்துறேன். சீக்கிரம் வந்து என் வண்டியில ஏறுங்க, போலாம். ரைட். அம்மா, சிங்கம் சார், நாங்க சொன்ன அந்த பூனை இதுதான் சார். இதுதான் எங்க போனாலும் எங்களை வழி மறிச்சு தொல்லை பண்ணுது. இதோ உங்க கண்ணால நீங்களே பாருங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பூனை குட்டிக்கு நான் ஒரு விஷயத்தை கத்து கொடுக்க போறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? ஓய். இவர் என்ன பண்றாரு?
அம்மா. ஆஹா, ஜாக்கி தான் கிட்ட கத்துக்கிட்டு அட இருக்கோம். பாவிங்களா, இந்த பூனை ரொம்ப கொடூரமா அடிக்குது. சிங்கம் சார், இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரமா ஓடி போங்க. அங்க பாருங்க, அது எப்படி போஸ் கொடுத்து நிக்குது. சீக்கிரம் ஓடுங்க. என்ன மோட்டோ பேட்மிண்டன் எல்லாம் போட்டுட்டு வருது. அம்மா escape. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. அட பாவிங்களா, எதையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. அம்மா, எப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. புரிஞ்சுக்க மாட்டியா? எங்க எல்லாரையும் அந்த பூனை கிட்ட எடுத்து காப்பாத்து. அந்த குட்டி பையன் இந்த எலியை எங்க கிட்ட பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போனான். ஆனா அந்த பூனை இந்த எலியை சாப்பிடறதுக்கு எங்களை துரத்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். காஜா காஜா, இந்த பூனைங்களை விரட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதை கூட நானே சொல்றேன். வா வா வா, தைரியம் இருந்தா உண்மையான ஆம்பளை பூனையா இருந்தா இப்ப வந்து நில்லு. அதான் நானும் சொல்றேன், பக்கத்துல வந்து பாருடா. என்னடா ஓடி வரான்? ஏய், அலர்ட்டா இரு, விளையாட்டா இருக்காத. ஆஹா. ஆ? ஆஹா, சொன்னா கேளு, வேண்டாம், நின்னுடு. தயவு செஞ்சு எங்களை இப்படி பறக்க விடாத. என்னால முடியல. ஆஹா, இவன் வேற. ஏய், டாகிங்களோட பேரை ஏன் கெடுக்கிற? நில்லு, ஓடாத. நீ பூனைக்கு பயந்து ஓடக்கூடாது. இதெல்லாம் ஒரு குழப்பு. அம்மா, அம்மா. ஏ காஜா காஜா, ஏன் டாக நீங்க 2 பேரை இழுத்துட்டு வரீங்களா, இல்ல உங்க 2 பேரை ஏன் டாக் இழுத்துட்டு வருதா? அம்மா, 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 ஐயா, என் இடுப்பு எலும்பு உடைஞ்சிருச்சு. கசிட்டே ராம், உங்க டாக்கி எங்க 2 பேரையும் ஏச்சி தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? காஜா காஜா, அப்படி போடுங்க. என் டாக் அந்த பூனையை புரட்டி எடுத்துச்சு போல இருக்க. எப்ப சந்தோஷமா? இது ரொம்ப டேலண்டான ஒரு டாக். பூனைங்களை அடிச்சு நொறுக்கிறதுல இதுக்கும் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா பாருங்களேன். இப்ப நீங்க 2 பேரும் என் டாகுக்கு பார்ட்டி கொடுக்கணும், அப்படியே எனக்கு கொடுக்கணும். ஓகே? ஏண்டா, உன்னுடைய டாக் எங்களை அங்கேயும் இங்கேயும் இழுத்து நாசம் பண்ணிடுச்சு. இந்த லெவல்ல உனக்கு விருது கேக்குதா? இரு, மருந்து போடுற அளவுக்கு பண்ற உன்னை. இப்ப அந்த பூனையால இந்த எலியை பிடிக்கவே முடியாது. அந்த குட்டி பையன் ஸ்கூலை விட்டு வர வரைக்கும் நாம இப்படி கார்லயே சுத்திக்கிட்டு இருக்கலாம் மோட்டோ. அந்த பூனை அப்பதான் நம்மள ஃபாலோ பண்ணவே முடியாது. எப்படி? ஆஹா, ஆஹா, அந்த பூனை கத்துற மாதிரியே சத்தம் கேக்குதா? பத்துல உனக்கு கேக்குதா? எல்லாம் உன்னோட மன பிராந்தி மோட்டோ. எனக்கு அப்படி எதுவும் சத்தம் கேட்கல. அட ஆமா, அந்த பூனையோட சத்தம் கேக்குது. இந்த அதிசயம் எப்படி நடந்தது மோட்டோ? அம்மா, இது பூனையா இல்ல குட்டி புலியா மோட்டோ? அம்மா, மோட்டோ அங்க பாரு, வட்டம் போடுது. ஆஹா, பொதுவா ஒருத்தருக்கு கட்டம் கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ரவுண்டு போடுது. எப்படியாவது ஏதாவது பண்ணி காப்பாத்து. நீ ஏதாவது செய் மோட்டோ, இல்லனா அது கிளாஸ உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துற போது. சீக்கிரம். உனக்கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது மந்திரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. செல்லம், தயவு செஞ்சு சீக்கிரமா என்கிட்ட வந்துரு. அந்த பூனை உன் பின்னாடி வந்தாலும் வந்துரும். ஒன்னு சாப்பிட்டு சீக்கிரமா எங்க கிட்ட வந்துரு செல்லம். மிக்கி, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுடு. நான் உன்னை விடலன்னா அப்ப நீ என்ன செய்வ? பை த வே, எனக்கு ரொம்பவே பசிக்குது. சீக்கிரமா சொல்லு, சீக்கிரம் சொல்லு. உன்னை விடலன்னா உன்னால என்ன செய்ய முடியும்? அங்க பாரு, பரோட்டாவை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போடுது மோட்டோ. மோட்டோ, பஞ்சு கலர் கலரா விழுது மோட்டோ. பாத்தியா பத்துருவா, அதுக்கு இருக்கிற தைரியம் கூட நம்ம 2 பேருக்கு இல்லாம போச்சே. இனிமே அந்த பூனை தூக்கத்துல கூட நம்ம 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாது மோட்டோ. ஏய்,
பூனை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதடா. ஆனா பூனைய வளர்க்குற நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆவேன். ஏண்டா என் பூனைய இப்படியா பண்றீங்க? உங்களை என்ன பண்றேன் பாருங்க. ஏய் நில்லுங்க. அகலமா